அருகே இருந்த அடர்ந்த வனப்பகுதிதான் இன்றைய கோவை மாநகரம். பேரூருக்கு அருகே இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை கோவன் என்ற இருளக்குடி தலைவன் பண்படுத்தி மக்கள் வாழ தகுந்த பகுதியாக மாற்றியதாக சோழர்கால சாசனம் ஒன்று தெரிவிப்பதாக கூறுகிறார் திருப்போரூரின் பண்டைய சரித வரலாறு என்ற நூல் எழுதிய திரு ராமச்சந்திர செட்டியார். இக்கோவன் வழி வந்தவர்கள் இன்றும் கோவையிலும் கோவைக்கு அருகே கேரள மலைப்பகுதிகளான அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். பொதுவாக இருளர்களை பற்றிய ஆய்வுகள் மேற்கொண்ட பெரியாழ்வார் எனும் ஆய்வாளர் தனது மக்களும் மரபுகளும் என்ற நூலில் கோவையிலும் கேரளாவின் அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வரும் இருளர்கள் தங்களை இருளப்பள்ளர்கள் என்று அழைத்துக் கொள்வதாகவும் இவர்களுக்கும் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் வாழும் இருளர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உள்ளதாக பதிவு செய்து வைத்துள்ளார். மேலும் இவர்கள் பூர்வீகம் பற்றிய செய்திகளை அதே புத்தகத்தில் தெளிவாக ஆராய்ந்து எழுதியுள்ளார். இருளப்பள்ளர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர்களுடனான போரில் தோற்ற படை வீரர்கள் என்றும் எதிரி படைகளிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவே இவர்கள் காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்து உள்ளனர் என்றும் அவர் ஆதாரங்களுடன் எழுதியுள்ளார். இச்செய்திகளை உறுதி செய்து கொள்ளும் முயற்சியாக இவர்களை தேடி கேரள மாநிலம் அட்டப்பாடிக்கு சென்ற நமக்கு கிடைத்த செய்திகள் நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்தியதோடு இருளர்கள் என்ற பெயரில் அங்கு வாழ்ந்து வருபவர்கள் யார் என்பதற்கு தெளிவான விடையும் கிடைத்தது. தங்களது பூர்வீகத்தை பற்றி இவர்கள் கூறும் செய்தி யாதெனில், தாங்கள் சோழர் பகுதியைச் சேர்ந்த மூப்பர்கள் என்றும் நாயக்கர்களுடனான போர்க்காலத்தில் இப்பகுதிக்கு வந்து பின்பு இப்பகுதியிலேயே தங்கிவிட்டதாகவும் கூறுகின்றனர். 1528 பழனி முருகன் கோயிலில் கூடிய தேவேந்திரர்கள் தங்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை எழுதி செப்பு பட்டயம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அச்செப்பு பட்டயத்தில் தேவேந்திரர்களின் குலப்பிரிவுகளை பற்றிய குறிப்புகளில் தேவேந்திரர்களில் இருளப்பள்ளர் என்ற ஒரு பிரிவு இருப்பதாக தெளிவாக பதிவு செய்து வைத்துள்ளனர். இன்றைக்கும் சோழ பகுதிகளை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வரும் தேவேந்திரர்கள் தங்களை மூப்பர் என்றே அழைத்துக் கொள்வர். இச்செய்திகளின் மூலம் கோவையிலும் அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வரும் இருளப்பள்ளர்கள் தேவேந்திரர்களே என்பது நிரூபிக்கப்பட்டாலும் இவற்றையும் தாண்டி தேவேந்திரர்களே மல்லர்கள் என்பதையும் அவர்களே முடியுடை வேந்தர்கள் என்பதையும் நிரூபிக்க மிக பெரும் வரலாற்று சான்று ஒன்று அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ளர்களிடம் இன்றும் தொன்று தொட்ட பழக்கமாக தொடர்கிறது. அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ளர்கள் தங்களை மல்லர் வம்சம் என்றும் தங்களுடைய தலைவரான ஊர் மூப்பரை மல்லர் என்றுமே இன்றும் அழைத்து வருகின்றனர். மலை கிராமங்களில் வாழ்ந்து வந்தாலும் மற்ற மலை சாதியினர் போல் இல்லாமல் இவர்கள் அனைவரும் ஆற்று ஓரங்களிலேயே வாழ்ந்து வருவதோடு வேளாண்மையும் செய்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய பெயர்களாக மல்லர், மருதன், மருதையன் என்றே வைத்துள்ளனர். இவர்களது இறப்புச் சடங்குகளை பற்றி எழுதியுள்ள திரு பெரியாழ்வார், இருளப்பள்ளர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடையவர்கள் என்றும் அவர்களின் சமாதிக்கு மேல் கல் வைத்து வழிபட்டு வருகின்றனர் என்றும் தனது மக்களும் மரபுகளும் என்ற நூலில் எழுதி வைத்துள்ளார். இதை மெய்ப்பிக்கும் விதமாக இவர்கள் இப்பகுதியில் முதலில் குடியேறிய போது இவர்களுக்கு அரசனாக இருந்த ஊர் மூப்பன் இறந்த பின் அவனது சமாதி மீது லிங்கம் வைத்து அவனை மல்லீஸ்வரனாக இன்றும் வணங்கி வருகிறார்கள்.
நாங்கெல்லாம் மல்லருது பசங்க தான். நாங்கள் எங்கள் வம்சத்தில் தமிழெல்லாம் எது வேணுனாலும் பேசுவாங்க, எல்லா பாஷையும் பேசுவாங்க. ஏன்னா மல்ல அது மல்லன்னு சொன்னால் மல்லீஸ்வரனுக்கு தான் மல்லன்னு பேர் வச்சது. நானும் சொல்லிட்டேன், நான் மல்ல, அது ஓப்பனாக சொல்லலை. நான் மல்ல, எனக்கு அவையும் தேடி வந்துட்டேன். எனக்கு நீங்கள் இடம் கொடுத்தாதே பத்தோம், அப்படியே அவையும் தேடிட்டு இங்கே சிவன் பிரதிஷ்டப்பட்டது. நீங்கள் இப்போ எங்கே இருந்து வந்தீங்க? இப்போ இங்கே அப்பனா நாங்கள் கிழக்கிருந்து வந்தோம். கிழக்குலேருந்து நாங்கள் எங்கள் அப்பானுக்கு எங்கள் ஐயனதில் தேவனாபுரம், கோயம்புத்தூர். மல்லர்னு சொன்னால் கண்டமான இருக்கிறவங்க நிறைய பேர் மருதான்னு சொல்கிறவங்க, காளின்னு சொல்கிறவங்க, மாரின்னு சொல்கிறவங்க, இஷ்டம் போல இருக்கிறாங்க. மூப்பன் ஒன்றை மெயின் தலைவர், பின்ன குறுதலைன்னு சொல்லுவாங்க. அவன் கோயிலுக்காரன். என்ன ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் அந்த கோயிலுக்காரன் போய் கூட்டிகிட்டு வரணும். அப்போ பண்டாரி, இங்கே 3 பேர் சேர்ந்து எந்த பஞ்சாயத்து வேணுனாலும் தீர்த்துக்கலாம். தப்பும் கேடும் குண்டாமண்டி ஏது இருந்தாலும் 3 பேருக்குள்ளே கீழடங்கி செஞ்சுக்கணும். இங்கே 3 பேர். இப்போ அந்த ஊர் மூப்பருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? ஊர் மூப்பனுக்கு பல பேர் இருக்குது, என்ற பேர் இருக்கும். பல ஊர் ஆளுக்கு செல்லன்னு இருக்குது, காளின்னு இருக்கிற, மல்லன்னு இருக்குது. எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டில் மல்லந்த ஊர் மூப்பனாக இருந்தது. இப்போ அவனோட பையன் ரூணினா, ரூணி என்ன வேலை பண்றீங்க? விவசாயம். இந்த என்ன விவசாயம் பண்ணுறீங்க? என்ன வாழை, நெல், குருமிளகு, பாக்கு, இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு. சோழர்களின் பகுதிகளான இன்றைய திருச்சியிலும் கரூர் போன்ற பகுதிகளிலும் வாழும் மல்லர்களிடையே தங்கள் குலக்கடவுளாக மல்லாண்டவர் வழிபாடு எனும் முன்னோர் வழிபாடு இன்றும் பழக்கத்தில் உள்ளது. குமரிக்கண்டம் கடல்கோளில் மூழ்கிய போது அப்பேரழிவிலிருந்து தங்களை காத்த நெடியோன் என்னும் வடிவம்பல பாண்டியன் என்றும் போற்றப்படும் பாண்டிய வேந்தன் சிவனின் குறியாகவே மல்லர் தலைவன் என குறிக்கும் மல்லாண்டவர் வழிபாடு வணங்கப்படுகிறது. மல்லர் தலைவனையும் அவனுடைய மனைவியையும் அவர்கள் உழவுக்கு பயன்படுத்திய காளை மாட்டையும் குறிக்கும் வகையில் 2 பெரிய கற்களும் அதன் எதிரே ஒரு சிறிய கல்லுமான இப்பழங்கால நடுகல் முறையே பின்பு கால ஓட்டத்தில் படிப்படியாக மாறி சிவலிங்கமாகவும் அதன் எதிரே நந்தியாகவும் ஆரியர்களின் வருகைக்கு பின்பு மாறி மருதநில மல்லர்களின் வழிபாடாக இருந்து பின்பு ஈஸ்வர வழிபாடாக மாறியுள்ளது. சோழ பகுதிகளில் வாழும் மூப்பர்களிடம் உள்ள மல்லாண்டவர் வழிபாட்டின் எச்சமே அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ள மூப்பர்களிடம் உள்ள மல்லீஸ்வரர் வழிபாடு என்பது இவ்வரலாறுகள் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இத்தகவல்கள் ஒருபுறம் இருக்க, பல்லவர்கள் தமிழர்கள் என்று நிரூபிப்பதற்கும் இவ்வரலாற்றிற்கும் சம்பந்தம் உள்ளதா என்றால் உள்ளது என்பதே நம் கூற்று. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்ககால இலக்கியமான பெரும்பானாற்றுப் படையில் காஞ்சியை சோழ வேந்தன் கரிகாலனின் மகன் தொண்டைமான் இளந்தரையன் ஆண்டதாகவும் அவன் காஞ்சியில் மல்லர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே வாழ்ந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பெரும்பானாற்றுப் படை பாடல் மூலம் சோழ வம்சத்தினரே காஞ்சியை ஆண்டதும், தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக காஞ்சியில் மல்லர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்துள்ளதும் நமக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே சோழ வம்சத்தினர் மல்லர் குடியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலம் நிரூபித்துள்ளோம். இந்நிலையில் சங்ககால கட்டத்தின் இறுதியில் வடுகர்களான களப்பிரர் என்னும் அநாகரிக கூட்டம் தமிழகத்தில்
சேர, சோழ, பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி சுமார் 300 ஆண்டுகள் பல்வேறு அரசியல் பண்பாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி உள்ளனர். ஆனால் சேர, சோழ, பாண்டியர்களை விட பல்லவர்கள் தங்களை தமிழர்கள் என்று தெளிவாக தங்களது பெயரிலேயே அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளனர். ஆம், பல்லவ பேரரசை உருவாக்கிய சிம்ம விஷ்ணு தொடங்கி மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் உள்ளிட்ட அனைத்து பல்லவ பேரரசர்களும் தங்களுடைய பெயரோடு தங்கள் குலப்பெயராக மல்லர் என்ற பெயரை பயன்படுத்தி வந்துள்ளனர். இப்பல்லவ மல்லர்கள் யார் என்று வரலாற்றை ஆராய்ந்தால், களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றுவதற்கு முன் காஞ்சியை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வழி வந்தவர்கள்தான் என்பதற்கு பல்வேறு வரலாற்றுச் சான்றுகள் கிடைக்கின்றன. பெரும்பானாற்று படை காட்டும் மல்லர்குல சோழ இளவரசன் தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்தவர்களே பல்லவர்கள் என்பதற்கு மேலும் சான்றாக பல பல்லவ அரசர்களுக்கு இளந்திரையன் என்ற பெயரும் இருந்துள்ளன. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை கொன்ற நரசிம்மவர்ம பல்லவ மல்லனுக்கு மாமல்லன் என்ற பட்டமும், அவனது துறைமுகமான மாமல்லபுரத்திற்கு அப்பெயரும் அவன் மல்லர்குல வேந்தன் என்பதையே நமக்கு சுட்டிக் காட்டுகின்றன. தமிழர்களிடையே முதலில் தோன்றிய அரசு பாண்டிய பேரரசு. பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்த பாண்டிய அரச மரபில் வந்தவர்கள்தான் பிற்காலத்தில் சோழர்கள் என்றும் சேரர்கள் என்றும் பிரிந்து தங்களுக்கென்று தனி அரசுகளை உருவாக்கிக் கொண்டனர். இவ்வரலாற்று உண்மைக்கு மேலும் சான்றளிக்கும் விதமாக கிபி 1 நூற்றாண்டில் களப்பிரர்களுக்கு அடிமைப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் சுமார் 800 ஆண்டுகளாக தனது அடிமை நிலையிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கையில் அவர்களிடம் இருந்து களப்பிரர்களால் 300 ஆண்டுகளுக்கும் பிரித்து வைக்கப்பட்ட தொண்டை மண்டலத்து மல்லர்கள் தங்களது சோழ அடையாளங்களை இழந்து தங்களுக்கென்று தனித்த அரசான பல்லவ பேரரசை உருவாக்கிக் கொண்டனர். என்னதான் தங்களை சோழ வம்சத்திலிருந்து துண்டித்துக் கொண்டாலும் தாம் மூவேந்தர் வம்சமான மல்லர் குலத்தினர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துள்ளனர் பல்லவர்கள். இவற்றையெல்லாம் விட மிக பெரும் சான்றாக மல்லர்கள் பல்லர்கள்